பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். இஸ்ரவேலின் ராஜா பெரியவராக இருக்கிறார். இந்த நாட்களெல்லாம் இது தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு பெரிய ராஜாவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியவே இல்லை. பார்த்தீங்களா? நிறைய நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கிறது. இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன்னு பேதுரை பற்றி சொல்லும் பொழுது இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்திலேயே ஆண்டவர் இப்படி பிரம்மாண்டமான காரியத்தை செய்திருக்கிறார். ரோம வாட்டிக்கனுடைய திருச்சபையே அப்படி கட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம், நம்முடைய சென்னை பட்டணத்தில் அவருடைய சீஷன் தோமா, இன்றைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த கல்லறை சாந்தோம், அந்த ஆலயம் அவருடைய கல்லறையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். ராஜா அவருடைய ராஜ்யத்தை தம்முடைய சீஷர்களுடைய அஸ்திபாரத்திலிருந்து ஸ்தாபிக்கிறார். உங்கள் மூலமாக அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும், ஸ்தாபிப்பார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 15 வசனம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். எப்படி பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சிருஷ்டி கர்த்தர், நானே உங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி அன்று வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ ராஜாக்கள் வந்து போகலாம், ஆனால் இயேசுரா மகாராஜாவுக்கு நிகராக ஒருவரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் வந்ததினால் மாத்திரமல்ல, தேவகுமாரனாய் இந்த பூமிக்கு வெளிப்பட்டு மீண்டும் நம்மை அழைத்து செல்ல போகிறார் பாருங்க. அல்லேலூயா. மகா நகரம், அதுவும் உலகம் தோன்றின நாள் முதற் கொண்டு அதை நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு வீட்டை கட்டணும்னா மேக்சிமம் போனால் 5 மாதம் இல்லையா? இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கட்டுற நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. ஆனால் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். மத்தேயு 25 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் கட்டுகிற ஒரு சின்ன மாளிகை இல்லையா, அதையே எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக, ரொம்ப அழகாக செய்கிறோன்னா, உலக தோற்றத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஒரு பிரம்மாண்டமான, ஆமென், கைவேலை அல்லாத அந்த நித்திய வீட்டை நமக்காக ஆயத்தம் செய்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி உள்ளவர்களாக இருங்க, எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அந்த நித்திய வீட்டை நினைத்து கர்த்தரை துதிப்போமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, சேர்ந்து அவரை உயர்த்துவோம். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. அல்லேலூயா. சேர்ந்து எல்லாரும் இருக்கிற இடங்களில் கர்த்தரை துதித்து உயர்த்தி, எங்கள் அற்புதமானவர், நடனமாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே. வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன்
கர்த்தா நான் உம்மை துதிப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபிப்போம். நீரே எங்கள் ராஜாப்பா, நீரே எங்கள் தகப்பன், எங்களை அழைத்து செல்ல போகிறவர். கைவேலையல்லாத எங்களுக்காக உலக தோற்றம் முதல் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த நித்திய மாளிகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து உம்மை துதித்து இந்த உலகத்தின் ஆண்டவரே இந்த மாம்சத்தில் வருகிற போராட்டங்களை தவிர்த்து உம்மோடு கூட வாழப்போகிற அந்த நாட்கள் எல்லாம் எண்ணி உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி. எங்களுக்காக நீர் அவைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பதை எண்ணிமை துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் நன்மைகளையும் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, அப்படிப்பட்ட ஆர்வத்தை கொடுப்பீராக. அதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள கர்த்தர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீரே வழி நடத்தும், நீர் மகிமைப்படும். ஒவ்வொரு எல்லைகளிலும் ஆண்டவரே அவர்கள் உம்மை காணட்டும். கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களினால் அவர்களை நடத்தி திருப்தியாக்கும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேலின் ராஜா மீண்டும் வரப்போகிறார். ஆமென். நித்திய வீட்டிற்கு நம்மை அழைத்து செல்வார். அல்லேலூயா. Thank you. God bless you.